ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தியின் அன்பு குழந்தையே, கலங்கிய கண்களுடன் காத்திருக்கிறாயா? இதோ உன் விடியலுக்கான வழி. 2 நிமிடம் இதை கேள். கேட்காமல் போகாதே. வேஷம் போட்டால் நல்லவன், காசு இருந்தால் கடவுள், உண்மை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி, எடுத்துச் சொன்னால் கோமாளி. இப்படி நீ எதை செய்தாலும் குறை கூறும் மனிதர்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். விதியாலும் பிற செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் உன்மதி கொண்டு எழுந்து வா. விதியையும் சதியையும் உன்மதி கொண்டு மிதித்திடு. உன் அருகில் நான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் இல்லை, வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவன் கிடையாது. அதுதான் இந்த உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் குழந்தையே. நான் எப்பொழுதும் உனக்கு கற்பிக்கும் பாடம்: யாரையும் திட்டாதே, சாபம் விடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். உன் விதியை நீயே எழுது. முடிந்து போன விஷயங்களை பற்றி கவலை கொண்டிருப்பதை விட செய்ய வேண்டியதை பற்றி திட்டமிடு. பாதியில் விட்டு போகாதே. முயற்சி செய்து பார்க்க ஆசைப்படு. கேள்வி கேட்க பயப்படாதே. அனைவரையும் சமமாக நடத்து. மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள். நான் சொல்வதெல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை மட்டும் தீர்க்கமாக நம்பு குழந்தையே. கோபப்படு, ஆனால் அதற்கு முன் அதை விட 3 மடங்கு பொறுமையாயிரு. பூமி கூட பொறுத்திருந்து தான் பூகம்பத்தை வெளிப்படுத்தும். உனக்கு நல்லவனாய் இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் உன் குற்றம் அல்ல. கண்ணில் பிழை என்றால் பின்பமே பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல, பார்ப்பவன் பிழை. என் கண்மணியே, ஓரளவு துன்பம் வந்தால் கண்ணீர் வருகிறது. தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டிருந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பும் விரக்தியும் கலந்து சிரிப்பு வருகிறது. ஒரு கட்டத்தில் எந்த துன்பம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகிவிட்டது என்றால் அதுவே ஞானம் வந்து விட்டதற்கு அடையாளம். மனதை பூந்தோற்றம் போல் வைத்திருப்பவர்கள் அதில் குப்பைகள் விழுந்தாலும் உரமாக மாற்றிக்கொள்வார்கள். நடந்து முடிந்த கசப்பான காரியங்களை பற்றி நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. நிச்சயம் ஒரு நாள் உன் கஷ்டங்கள் தீரும். நிச்சயம் நான் தீர்த்து வைப்பேன். என் மீது முழு நம்பிக்கையோடு இரு. இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.